ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவினுடைய சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். பல பேருக்கு பல விதமான போராட்டங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். யார் ஆட்சிக்கு வருவாங்களோ, எப்படிப்பட்ட அதிபதியினோட கையில் இந்த நாடு சிக்க போகுதோ அப்படின்னு சொல்லி மனப்போராட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய மீடியாக்களின் மூலமாக அல்லது டிவி செய்திகளின் மூலமாக பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு சில விஷயங்கள் நம்மை பயமுறுத்துகிறதா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்றத நாம் இன்னைக்கு பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றைக்கும் நிலைக்கிறது. ஏழைகளின் நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் நிலைத்திருக்கும். அன்பானவர்களே, இந்த முறை நம்முடைய தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்கிறது அப்படின்னா, ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரித்தவர்கள், ஏழைகளுக்கு நன்மை செஞ்சவங்க, ஏழைகளுடைய வேதனைகளை தன்னுடைய வேதனையாக எடுத்துக்கிட்டவங்க, ஏழைகளுடைய பாடுகளை தன்னுடைய பாடுகளாக எடுத்துட்டவங்க, ஏழைகளும் இந்த உலகத்தில் எல்லாரை போல நல்லா வாழணும், உணவு, உடை, இருப்பிடம் போன்ற எல்லாத்துலேயும் அவர்களும் ஒரு நல்ல திருப்தியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உள்ள அரசு தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். இப்போ ஒரு மன்னர்கிட்ட போய் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் முறையிடுவாங்க. ராஜாவே, எங்களுக்கு இந்த குறை இருக்குது, நாங்கள் இப்படி இருக்கிறோம், எங்களுடைய வாழ்வாதாரம் இப்படி இருக்குது, எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லை, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த ராஜாவின் இடத்துல போய் அந்த தேசத்தின் மக்கள் முறையிடுவாங்க, அழுவாங்க. அப்போ அந்த ராஜா அதை பொருட்படுத்தலைன்னு வைங்களேன், அவனுடைய சிங்காசனம் நிலைச்சிருக்காது. அப்போ அந்த ராஜா அந்த அந்த மக்களுக்குள்ள ஒரு மக்களாக இறங்கி வந்து சக மனிதர்களைப் போல அவர்களும் அந்த இடத்துக்கு போய் அந்த ஏழைகளோட ஏழையாக இருந்து இவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதா அப்படிங்கிறத உணர்ந்து, சரி அவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும், அவர்கள் கேட்பது நியாயம்தான் சொல்லி அதை விசாரித்து அதன்படி செய்து கொடுக்கிற ராஜாவோட சிங்காசனம் நிலைச்சிருக்கு. அப்போ நம்முடைய தேசத்தில் இப்போ ஆட்சிக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, யார் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்களோ, யார் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களோ, அதாவது ஏழை மக்களுடைய வேதனைகளை அறிந்தவர்கள், ஏழை மக்களுடைய விண்ணப்பத்தை கேட்குறவங்க, ஏழைகளோட ஏழையா மக்களோட மக்களாக இறங்கி போய் நான் ராஜாதான் அப்படிங்கிற அந்த ஆணவம் இல்லாமல் நானும் சக மனிதர்களில் ஒருவன் சொல்லி யார் இறங்கி போய் தன்னை தாழ்த்தி மக்களோட மக்களாக இணைந்து அவர்களுடைய குறைகளை கேட்டு யார் அதற்கான விடையை கொடுக்கிறார்களோ, அதற்கான காரியத்தை செய்கிறார்களோ, அந்த அரசாங்கம் தான் பதவிக்கு வரும். அந்த அரசாங்கம் தான் மறுபடியும் நீடிக்கும். அவர்களுடைய சிங்காசனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மனிதர்களாக வாழ்ந்தார். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்தி மனித ரூபம் எடுத்து அடிமையின் சாயலானார். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, மனிதர்கள்
இந்த பூமியில என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை தானும் வாழ்ந்து பார்த்து மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். அது மாதிரி ஏழைகளுக்குள்ள ஏழையாய் வந்து மக்களோட மக்களாய் இணைஞ்சு அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்களோ செய்கிறார்களோ அந்த எண்ணம் உள்ளவர்கள் யாரோ அவங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க. அவர்கள் தான் சிங்காசனத்தில் அமர்வார்கள். அவர்களுடைய சிங்காசனத்தை யாருனாலும் பறிக்க முடியாது. அதனால தான் இந்த நாள் இந்த வார்த்தையை நான் ஒரு இடத்துல பதிவிடுறேன். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி நாமளும் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனித வாழ்க்கை என்ன என்பதை உணர வேண்டும் என்பதற்காக நீர் தேவனாய் இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி இந்த பூமியில வந்து மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து ஒரு மனிதன் எவ்வளவு பாடுகள் படுகிறான் என்பதை உணர்ந்து அதையும் நீங்கள் வாழ்ந்து பார்த்து பிறகு அந்த மனிதனுக்கான ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்கிறீர். அவர்கள் இந்த பூமியில வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதுபோல இந்த தேசத்தில் எங்களுடைய மாநிலத்தில் ஆட்சி ஆள்வதற்கு யார் தகுதியானவர்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நீதிமொழிகளின் வசனத்தில் சொன்னது போல ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவர்களுடைய சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும் என்று நீர் சொன்னீர். அது மாதிரி ஏழைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் விசாரித்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து தானும் அந்த மக்களோடு மக்களாக இருந்து தான் ஒரு ராஜா, தான் ஒரு முதலமைச்சர், தான் ஒரு அமைச்சர் என்கிற அந்த ஆணவத்தை எல்லாம் விட்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்து பார்த்து மக்களுடைய தேவைகளை விசாரித்து யார் செய்கிறார்களோ அவர்களுடைய சிங்காசனம் நிலை பெற்றிருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்பதையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். கட்சிக்காக பதவிக்காக தேசத்தை வீணடிப்பதற்காக அல்ல. வேஷம் தரிக்கிறவர்கள் வர வேண்டாம் சாமி. உண்மையுள்ளவர்களை, கடவுளுக்கு பயந்தவர்களை, மற்றவர்களை நேசிக்கிறவர்களை மீண்டுமாய் நீர் அமரச் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.